ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு தாய் பறவை, மதர் பேர்ட். வாசிக்க வேண்டிய வேத பகுதி எரேமியா 7ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலிலே நின்று அங்கே கூறி சொல்ல வேண்டிய வசனம் என்னவென்றால், கர்த்தரை பணிந்து கொள்ள இந்த வாசல்களுக்குள்ளே நுழைகிற யூத ஜனங்களாகி நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த இடத்திலே குடியிருக்க பண்ணுவேன். கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம், கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள். நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் செயல்களையும் நன்றாய் சீர்படுத்தி, நீங்கள் மனிதனுக்கும் உள்ள வழக்கை நியாயமாய் தீர்த்து, பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த இடத்திலே சிந்தாமலும், உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களாகில், அப்பொழுது நான் உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த இடத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன். இதோ ஒன்றுக்கும் உதவாத பொய் வார்த்தைகளை நீங்கள் நம்புகிறீர்கள். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய்யாணையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி, பிற்பாடு வந்து என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயத்திலே எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்புகளை எல்லாம் செய்கிறதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லுவீர்களோ, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ, இதோ நானும் இதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் ரெக்கைக்குள் கூட்டி சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன், உனக்கோ விருப்பமில்லை. ஓ ஜெருசலம், ஜெருசலம், how often I want to gather your children as a hen gathers her chicks under her wings, but you were not willing. இந்த புலம்பலுடன் இயேசு தமது இறுதி பிரசங்கத்தை முடித்தார். தெய்வீக பொறுமையை விளக்கவே கோழியையும் குஞ்சுகளையும் குறித்த ஒப்புமையை அவர் கூறினார். கடவுள் எப்பொழுதுமே ஆத்திரப்படுவதில்லை. அதிலும் சிறப்பாக மனிதரோடு உள்ள தமது ஈடுபாடுகளில் அவர் கிருபை நிறைந்த பொறுமையையே எப்பொழுதும் வெளிக்காட்டுகிறார். அவரது பெயரே ரோமர் 15:6 வாசிக்கிறபடி பொறுமையின் தேவன் என்று இருக்கிறது. நாம் ஒருவருக்கொருவர் பொறுமை இழப்பது போல் கடவுளும் நம்மிடம் பொறுமை இழந்தால் நாம் உயிர் பிழைக்கவே முடியாது. அதே வேளையில் கடவுளுடைய பொறுமையை குறித்து ஏனோ தானோ வென்றும் நாம் இருக்கக்கூடாது. இதோ ஒரு எச்சரிப்பு. ரோமர் 2ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனம். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? எருசலேம் நகர் அழகின் பூரணம், பெர்ஃபெக்ஷன் ஆஃப் பியூட்டி என்றும், அனைத்துலகின் பூரிப்பு, தி ஜாய் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட் என்றும் அழைக்கப்பட்டது. ஆனாலும் அவளுக்கு எதிரிகள் இல்லாத காலமே கிடையாது. யெகோவாவின் செட்டைகளின் கீழ்தான் அவளுக்கு பாதுகாப்பு. அவரது அரவணைப்பின் அன்பில்தான் அவளது செழிப்பு. அவளோ இதையெல்லாம் உதறித்தள்ளும் வகையில் திரு வாக்கினர் மற்றும் திரு ஞானிகள் மூலம் அந்த இறைச்செய்தியை அல்லத்தட்டினாள். அவளது பிரியத்திற்கேற்ப பேசும் தீர்க்கதர்களையும் போதகர்களையும் தனக்காய் குவித்து கொண்டாள். அவளுக்கு தேவையானதை அல்ல, அவளுக்கு விருப்பமானதையே பிரசங்கிப்போர் மீதுதான் அவள் நாட்டம் கொண்டாள். She didn't want to listen to preacher who would preach to her what she needs
but only those who would preach to her what she wants. அவள் கடவுளிடமிருந்து வந்த உண்மையான செய்திகளை வெறுத்ததோடு அல்லாமல் கடவுளின் உத்தம செய்தியாளர்களையும் வெட்டி தள்ளினாள். தூரத்தில் கழுகை பார்த்ததும் கோழி தன் குஞ்சுகளை கூப்பிடும். தாயின் செட்டைகளுக்கு அடியில் ஓடி ஒளிந்து கொள்ளும் குஞ்சுகள் எல்லாம் தப்பிவிடும். மற்றவையோ கழுகைக்கு இரையாகும். தூயாவியானவரின் மெல்லிய குரலுக்கும் உடனுக்குடன் உத்தமமாய் கீழ்ப்படிந்தால்தான் பிரியமானவர்களே நமக்கும் பாதுகாப்பு உண்டு. முன்னெச்சரிப்பு இல்லாத எந்த அபாயத்தையும் நாம் நமது வாழ்வில் சந்திக்க மாட்டோம். கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க நாம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவர் நாம் கொஞ்சம் விலகிச் சென்றாலும் கூட நம்மை தடுத்து நேர்வழி நடக்கச் செய்வார். எனவேதான் ஏசாயா 30:21 வாசிக்கிறோம், நீங்கள் வலதுபுறமாவது இடதுபுறமாவது விலகிச் சென்றார் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் உங்கள் காதுகளுக்கு பின்னாலே கேட்கும். கடவுளுக்கு நேராக நமது காதுகளை கூர்மையாகவும் நமது இதயங்களை மிருதுவாகவும் வைத்துக் கொள்வதாலேயே நாம் சாத்தானை நமது வாழ்க்கையில் நசிக்க போட முடியும். எனவேதான் பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது கடைசி அத்தியாயம் 16ஆம் அத்தியாயத்திலே 19-20 வசனங்களிலே எப்படி குறிப்பிட்டார், உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. அதான் அர்ப்பணிப்பு, அதுதான் முழுவதும் அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்த கீழ்ப்படிதலான ஒரு வாழ்க்கை. ஆகையால் உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் நன்மைக்கு ஞானிகளும் தீமைக்கு பேதைகளுமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்படி செய்தால் சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். இருதயத்தை பிரியமானவர்களே நாம் கடினப்படுத்திக் கொண்டே இருப்போமானால் திடீர் அழிவு வரும். எனவேதான் நீதிமொழிகள் 29:1 வாசிக்கிறோம், அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பி வழியும் வரை கடவுள் காத்திருப்பார். அதை நாம் விளையாட்டாய் நினைத்து விடக்கூடாது. தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் அழகான ஒரு பாடல் பாடினார். எருசலேமே கோழி தன் குஞ்சுகளை ஏற்றணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டேன், தாய்ப்பறவை துடித்திடும் பாசம் கண்டேன், தாபரமாய் சிறகினில் தஞ்சமானேன், கனிவான எருசலேமே கனிவான எருசலேமே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, இந்த நாளிலே நேரடியாக தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு இதோ மனம் திரும்ப ஒரு அழைப்பு வந்திருக்கிறது. இத்தனை காலமும் நீங்கள் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி விட்டீர்கள், போகட்டும். இன்றே உங்களுடைய ரட்சிப்பின் நாள். இன்றே நீங்கள் மனம் திரும்புவதற்காக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வேளை கடைசி தருணமாயிருக்கலாம். உங்கள் இருதயத்தை திறந்து கொடுத்து, ஆண்டவரே, இத்தனை நாட்கள் உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நான் விலகி சென்றேன், இன்று உம்முடைய பாதத்திலே வந்து நான் சரணடைகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும், பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று நீங்கள் உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார், இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுகிற, உங்களுடைய எதிர்காலத்தை முழுவதுமாக பாதுகாக்கிற, உங்களுடைய ரட்சிப்பை நிச்சயப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு நாளும் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறிவிடும். அப்படி இந்த நாள் உங்களுக்கு மாற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களை நான் ஜெபத்துடன் வாழ்த்துகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்ப்பது போல உன்னை கூட்டிச் சேர்க்க எத்தனையோ முறை நான் மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று ஒரு ஏக்கத்துடன் புலம்பலுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறுதி பிரசங்கத்தை முடித்த அந்த வசனத்தை இன்று நாளிலே தேவரே நாங்கள் தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாங்களும் கூட எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவரே உம்முடைய கிருபையையும் உம்முடைய பொறுமையையும் உம்முடைய நிதானத்தையும் உம்முடைய நீடிய பொறுமையையும் ஏனோ தானோ என்று நினைத்து அதை தப்பு கணக்கு போட்டு நாங்கள் கர்த்தாவே எங்களுடைய மனம் திரும்புவதை நாங்கள் தள்ளிக்கொண்டே இருந்தால், இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியபடி
இனியும் தாமதிக்காமல் காலம் தாழ்த்தாமல் நம்முடைய சமூகத்திலே வந்து சரணடைய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எவ்வளவாய் நீர் எங்களை நேசித்ததால் நாங்கள் உம்மை விட்டு விலகி செல்ல செல்ல நீர் எங்கள் பின்னால் வந்து மறுபடியும் நீர் எங்களை பயில் காட்டி அழைக்கிறீரே. உம்மை போல் யாருண்டு? எங்களை நேசிக்க உம்மை போல் யாருண்டு ஆண்டவரே? இந்த நேசத்தை கர்த்தாவே கால்களின் கீழே போட்டு மிதித்து விடாதபடி நேச கரங்கள் எங்களை நோக்கி வெறித்து நீட்டப்பட்டிருக்கும் பொழுது நாங்களும் கரம் நீட்டி ஆண்டவரை உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் விழுந்து விட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இன்னொரு நாள் எங்களுடைய ரட்சிப்பையும் மனம் திரும்புதலையும் நாங்கள் தள்ளி போட வேண்டாம். இன்றே எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் ரட்சிப்பு வந்த நாளாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.